தமிழக அமைச்சரவையில் நேற்றைய தினம் மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் அமைச்சரவையில் மீண்டும் இடம்பெற்றிருக்கக்கூடிய மனோ தங்கராஜுக்கு சென்னை கிண்டியில் ஆளுநர் மாளிகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், இந்த மாற்றம் குறித்தான மேலும் விவரம், இவருக்கு என்ன துறை ஒதுக்கீடு செய்யப்பட இருக்கு? ஷாம், வணக்கம். தமிழக அமைச்சரவையில் மனோ தங்கராஜ் இடம்பெறுகின்றார். தற்போது அமைச்சராக அவர் பதவியேற்றுக் கொள்ளக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு பால்வளத்துறை வழங்கப்பட இருப்பதாக நமக்கு அதிகாரிகள் மூலம் தகவலாக கிடைக்கின்றது. தற்போது அவர் அமைச்சராக பதவியேற்கிறாரே தவிர அவருக்கு என்ன இலாக்கா ஒதுக்கப்பட இருக்கிறது என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை. அதே நேரத்தில் ஏற்கனவே பால்வளத்துறை அமைச்சராக இருந்து வந்த ராஜகண்ணப்பன் அவருக்கு வனத்துறை என்று மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர் வசம் இருந்த பால்வளத்துறை மனோ தங்கராஜிடம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவருக்கு பால்வளத்துறை தான் ஒதுக்கப்படும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ராஜ்பவனில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையிலே தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி தொடங்கி இருக்கின்றது. அந்த நேரடி காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த திமுக அரசு 2021 பதவியேற்ற பிறகு 6வது முறையாக அமைச்சரவையில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே 2022 அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்காக அமைச்சரவை மாற்றம் முதலில் செய்யப்பட்டது. அதன் பிறகு பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு காரணங்களுக்காக அமைச்சர்களை நீக்குவது, புதிதாக அமைச்சர்களை சேர்ப்பது உள்ளிட்டவையெல்லாம் நடைபெற்றது. குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரவைக்குள்ளே கொண்டு வரப்பட்டார். பிறகு அவர் துணை முதலமைச்சராக மாற்றப்பட்டார். அதே போல டிஆர்பி ராஜா அவர் அமைச்சரவைக்கு உள்ளே கொண்டு வரப்பட்டார். தொழில்துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டார். இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் தொடர்ச்சியாக தமிழக அரசியலில் பார்த்து வருகின்றோம். அதே போல நேற்றைய தினம் அமைச்சரவையிலிருந்து 2 பேர் நீக்கப்பட்டார்கள். யார் யார் என்றால் பொன்முடி மற்றும் செந்தில் பாலாஜி அவர்கள் இருவரும் ஏற்கனவே கடந்த ஆண்டு, அதாவது 2023 அமைச்சரவையிலிருந்து இருவரும் நீக்கப்பட்டிருந்தார்கள். பிறகு 2024 மீண்டும் அமைச்சரவையிலே சேர்க்கப்பட்டார்கள். தற்போது மீண்டும் நீதிமன்ற வழக்குகள் மற்றும் பொன்முடி அவர்களுடைய அந்த ஆபாச பேச்சு போன்றவை காரணமாக அமைச்சரவையிலிருந்து இருவரும் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவருக்கு பதிலாக தற்போது மனோ தங்கராஜ் ஏற்கனவே அமைச்சரவையில இருந்தவர், கடந்த ஆண்டு அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டவர், மீண்டும் அமைச்சரவைக்குள்ளே இடம்பெறுகிறார். மனோ தங்கராஜ் இந்த ஆட்சி தொடங்கிய போதே அமைச்சரவையில் முதலில் இடம்பெற்றிருந்தார். அப்போது ஐடி துறை அமைச்சராக அவர் இருந்தார்.